இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு மகாவே வர சொல்லியிருந்தாள் திவ்யா. ஆனால் இவ கிளம்புன மாதிரியே தெரியல. ஒருவேளை மறந்துட்டாளோ இல்லை ஆஃபீஸ் வேலை எப்படி செய்யறதுன்னு பயந்துருப்பாளோ? எப்படியோ இவ ஆஃபீஸ் வரலன்னா நமக்கு நல்லது தான். ஏகப்பட்ட வேலை இருக்கு. இன்னைக்கு இருக்கிற டென்ஷனுக்கு இவ வராமல் இருக்கிறது தான் பெட்டர். நீ எப்ப இங்க வந்த? நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கார்ல வந்து உட்கார்ந்துட்டேன். 1/2 மணி நேரமா கார்லயே இருக்க? ஆமாங்க, முதல் நாளே ஆபீஸ்க்கு லேட்டா போக கூடாதுல்ல, அதனாலதான். அதுக்காக நான் வரதுக்கு முன்னாடியே கார்ல ஏறி உட்காந்துப்பியா? நானா பண்ணலங்க. அப்புறம் திவ்யாக்கா தான் சொன்னாங்க. திரு கிளம்புற அவசரத்துல உன்னை கூட்டிட்டு போக மறந்தாலும் மறந்துருவாரு. ஆபீஸ் வேலை நிறைய இருக்கறதால டென்ஷனா தான் கிளம்புவாரு. லேட் பண்ணிடாத மகா, கார்ல போய் உட்கார்ந்துக்கோன்னு திவ்யாக்கா தான் சொன்னாங்க. அதான் உங்களுக்கு முன்னாடியே ரெடியாகி அப்பவே வந்து உட்கார்ந்துட்டேன். என்னாச்சுங்க? கார்ல ஏதாவது ப்ராப்ளமா? எல்லாம் என் நேரம். ஆபீஸ்க்கு போய் எல்லா வேலையும் செய்ய வேண்டியது நானே கிளம்பல. எனக்கு முன்னாடி இவ கிளம்பி உட்காந்துருக்கா. எல்லாம் என் தலையெடுத்து. இப்ப ஏதாவது சொன்னீங்களா? எனக்கு காதுல சரியா கேட்கல. ஒன்னும் இல்ல, சாமி கும்பிட்டேன். ஓ அப்படியா? எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல சாமி கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். முதல் நாள் ஆபீஸ்க்கு வரேன்னா அதான் நான் காலையிலே சாமி கும்பிட்டுட்டு தான் கிளம்பினேன். என்னாச்சுங்க? ஒன்னும் இல்ல. இவ ஆபீஸ் வந்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்னன்னு வேலையை கொடுக்கறது? அம்மா, நீ இதுக்கு முன்னாடி ஆபீஸ்லாம் போயிருக்கியா? போயிருக்கேங்க. அது எப்படிங்க ஒருத்தவங்க இது வரைக்கும் ஆபீஸ்க்கே போகாம இருக்க முடியும்? அடிக்கடி போயிருக்கேன். ஓ, கிராமத்துல வளர்ந்த பொண்ணு அடிக்கடி ஆபீஸ் போயிருக்கேன்னு சொல்ற. எந்த ஆபீஸ் போன? போஸ்ட் ஆபீஸ் போயிருக்கேங்க. என்னது, போஸ்ட் ஆபீஸா? ஆமாங்க, நிறைய தடவை போயிருக்கேன். எப்பயாவது எங்க பாட்டி யாருக்காவது லெட்டர் எழுதி கொடுத்து அத போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. என்னாச்சுங்க?